மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொழி எப்பவும் தொடர்புக்கான ஒன்று தான், இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. உலகத்தில் இருக்க எல்லா மொழிக்கும் இது பொருந்தும், அதையும் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பேசினா வர்ற ஓசை மட்டுமல்ல, திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் ஒரு மொழி மட்டுமில்லை, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நம்மளை பெற்ற தாயை அம்மானு சொல்கிறப்பெல்லாம் பாசமும் சொந்தமும் நம்மளை அறியாமலே உயிரா உறவா உணர்வா தானாக உள்ளுக்குள்ளே தோணும்ல. அதே மாதிரி ஏன் இன்னும் ஒரு படி மேலே போயே சொல்லலாம், தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும், என்ன ஆகும்னு சொல்லவா வேணும். தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ அப்படிதாங்க தாய்மொழியும். அதுலேயும் நம்ம தாய்மொழி தமிழ்மொழி இப்படி சொல்கிறதே போதும், எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி உணர்வை பற்றி புரியும்னு நினைக்கிறோம். நம்ம தாயே நமக்கு மிகப்பெரிய புனிதம்னா நம்ம எல்லாருக்குமான தமிழ் தாய் பற்றி சொல்லவா வேணும். தாயை போற்றுகிற வாழ்த்துகிற தமிழ்நாட்டு மண் தமிழ்தாய் வாழ்த்து எப்படி விடாது, விடவும் மாட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம தமிழ்தாய் வாழ்த்த 1891 எழுதின மனோன்மணியம் சுந்தரனார் நம்ம தமிழ் மொழியவே தமிழ் தாய்னு சொல்லி உயர்வா பாடினார். இந்திய துணை கண்டத்தை இந்திய ஒன்றியத்தை அழகிய முகமாக சொன்ன மனோன்மணியம் சுந்தரனார் அந்த முகத்தோட நெத்தியில் வைக்கிற பொட்டு தான் திலகம் தான் தமிழ் நாடுன்னு சொன்னார். இந்தியாவோட நெற்றியில் இருக்கிற பொட்டு மாதிரி ஒரு வெற்றி பொட்டு தான் நம்ம தமிழ்நாடு. அந்த பொட்டோட நறுமணம் உலகம் பூரா பரவுற மாதிரி தமிழோட புகழும் உலகம் பூரா பரவணும்னு சொன்னார். உண்மைதானே அது? இன்னைக்கு தமிழ் பேசுகிற மக்கள் இல்லாத நாடுகளே ரொம்ப குறைவு தானே. தமிழும் தமிழனும் இல்லாத நாடு எது? திரும்பவும் சொல்லலாம், தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு, அது ஒரு நாகரிகம், அது ஒரு சிந்தனை, அது ஒரு அன்பு. தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமாக சொன்னால் தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். அந்த தமிழோட புகழ சொல்கிற தமிழ்தாய் வாழ்த்தில் அனைத்து உலகமும் இன்பமுறன்னு சொல்லி உலகத்தையே நம்ம தமிழ் உயர்த்தி பிடிக்குதே தவிர எந்த மொழியையும் எந்த மதத்தையும் எந்த இனத்தையும் ஏன் எந்த ஒரு தனி மனுஷனை கூட தாழ்த்தி பேசலை, யாரையும் கொஞ்சம் கூட காயப்படுத்தலை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு பேர் இருக்கும். ஒரு கூட்டத்தில் நம்ம பேரை சொல்லி யாரும் கூப்பிட்டா நாம் ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி பார்ப்போம். ஆனால் தமிழ்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக நாம் எல்லாருமே திரும்பி பார்ப்போம்ல. அப்படி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பொது பேர் தானே அது. நமக்கு தமிழ்னு அடையாளத்தை கொடுத்ததே தமிழ் தானே. ஒரு பேரே, ஒரு சொல்லே, ஒரு மிகப்பெரிய வரலாறுனா அது நம்ம தமிழ் தான். அந்த தமிழை உயர்த்தி பிடிக்கிற தமிழை பின்னாடி தள்ளினா தமிழ்நாடு எப்படி பொறுத்திருக்கும்? ஒரு கட்சிக்கு பிரச்சனைனா சம்பந்தப்பட்ட அந்த கட்சி மட்டும்தான் போராடும். ஆனால் தமிழ்னு சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்றா வந்து நிற்கும். அதனால தான் சொல்கிறோம், தமிழ்னா உயிர், தமிழ்னா உணர்வு. உலகத்தில் தோன்றிய பல மொழிகள் காலப்போக்கில் மறைஞ்சு போய் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் காலகாலமாக நிலைச்சி நீடிச்சு நிற்கிற ஒன்று. தமிழில் என்ன இல்லைங்க, இலக்கணம் இலக்கியம்னு பல ஆயிரம் வருஷமாக இருக்கிறது நம்ம தாய்மொழிக்கு தானே. தொல்காப்பியம், சங்க இலக்கியம், ஏன் உலகம் முழுக்க தெரிஞ்ச திருக்குறள் ஒன்று போதாதா தமிழோட பெருமையை சொல்கிறதுக்கு? இவ்வளவு பெருமை கொண்ட தமிழ் மொழியோட ஒரு அடையாளம் தான் நம்ம தமிழ்தாய் வாழ்த்து. ஒட்டுமொத்த இந்தியாவோட பன்முகத்தன்மையை உயர்த்தி பேசுகிற தமிழ்தாய் வாழ்த்து நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் முதல் இடத்துல தான் இருக்கணும். நம்ம இந்திய அரசியல் சாசனமே ஒவ்வொரு மாநிலத்தோட மொழிக்கும் பண்பாட்டுக்கும் பாரம்பரியத்துக்கும் பாதுகாப்பு உரிமையை கொடுத்துருக்கு தானே. அந்த உரிமையின் அடிப்படையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுத்து தானே ஆகணும். அதானே மாநில உரிமை. அப்படிப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து தான் 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதல்ல பாடணும்னு சொல்லி ஒரு அரசாணையை போட்டு அந்த செயல்பாட்டுக்கு வந்துச்சு.
அதுக்கப்புறம் 2021 டிசம்பர் 17 முதல் மாநில பாடலா அங்கீகாரம் வழங்கப்பட்டுச்சு. அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளோட நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படணும்னு அரசாணையும் இருக்கு. 2026 ஜனவரி மாதம் 28 ஒன்றிய அரசோட கடிதத்தில் அரசு விழாக்களில் பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் வெளியிடப்பட்டது. அந்த ஆணையில் மாநில பாடல் பற்றி எந்த வழிமுறையும் இல்லாமல் இருந்துச்சு. நம் அரசு பொறுப்பேற்றதும் கடந்த மே மாதம் 27 மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு மாநில பாடல்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும்னும், ஒன்றிய அரசு வெளியிட்ட ஆணைக்கு திருத்தம் வெளியிடணும்னும், மாநில விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடுறதுக்கான உரிய வழிமுறைகளை வகுக்க வேண்டும்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தோம். அதை தொடர்ந்து போன ஜூலை மாதம் 9 கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது பற்றி இருந்துச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து தமிழ்தாய் வாழ்த்து எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் கல்வி நிறுவனங்கள்லையும் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது ஒரு மரபாவே இருக்கு. அதுக்கான அரசாணையும் இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் நமது உயிர் மூச்சு, தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை. அதனால தமிழ்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக வெற்றிக் கழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யவே செய்யாது. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது அரசியல் அமைப்பிற்கும் இந்திய ஒற்றுமைக்கும் எதிரானதில்லை. மாறா வேற்றுமையில் ஒற்றுமைன்ற இந்தியாவோட உயர்ந்த கொள்கையை வெளிப்படுத்துறது. மேலும் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு சொல்றது அரசியல் சம்பந்தமான விவாதமாக மாறணுங்கிற அவசியமே இல்லை. இது தமிழர்களின் பொது அடையாளம். நம்மை வேறுபடுத்துவதல்ல, ஒன்றிணைப்பது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்தின் கண்ணியத்தையும் தமிழின் தொன்மையையும் தமிழர் பண்பாட்டின் பெருமையையும் பாதுகாக்கும் இந்த உயரிய பணியில் இந்த சட்டமன்ற பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும் என்று கொண்டுவரப்படும் இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான அரசினர் தீர்மானம். தமிழ் உலகின் தொன்மை வாய்ந்த செம்மொழியாகவும் தமிழர் நாகரிகம் உலகின் மிக பழமையான பண்பாட்டு மரபுகளில் ஒன்றாகவும் திகழ்வதை பேரவை பெருமையுடன் பதிவு செய்கிறது. மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களால் 1891 எழுதப்பட்ட மனோன்மணியம் என்ற நாடக நூலின் பாயிரத்திலிருந்து எடுக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. 2021 டிசம்பர் 17 முதல் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும் என்று ஆணையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் 2026 ஜூலை மாதம் 9 கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்படுவது மரபுத்தன்மையாகவும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இப்பேரவை வலியுறுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகள் நெல் மற்றும் கரும்புகளை பயிரிடவும் அறுவடை செய்திடவும்
விற்பனை செய்திடவும் தங்களது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவிட்டு மேற்கொள்கின்றனர். தற்சமயம் தமிழ்நாட்டின் ஃபினான்ஷியல் பொசிஷன் சரியில்லாமல் இருந்தாலும் நெல் மற்றும் கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என கருதி தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத அளவில் மாநில அரசின் நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750 பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். மாநில அரசு நெல்லுக்கான ஊக்கத்தொகையினை ஓராண்டில் 156 ரூபாய்க்கு மேல் உயர்த்தி வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். அதேபோல 2025-26 கரும்பு அரவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ரூபாய் 3290.50 நிர்ணயம் செய்துள்ளது. அதற்கு மேல் தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும். கடந்த 5 ஆண்டுகளில் கரும்பிற்கான சிறப்பு ஊக்கத்தொகை 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது முதல் ஆண்டிலேயே 360.50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது என்பதையும் இம்மாமன்றத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். மாநில அரசால் கரும்பு சிறப்பு ஊக்கத்தொகையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ஓராண்டில் 134 ரூபாய்க்கு மேல் வழங்கப்படுவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். நமது அரசு எப்போதும் விவசாயிகளை ஒருபோதும் விட்டுவிடாமல் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும் ஊரக வாழ்வாதாரம் சிறக்கவும் என்றும் உறுதுணையாக இருக்கும். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ் தாய் வாழ்வு குறித்து அரசின் தனி தீர்மானத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே முன்மொழிந்திருக்கின்றார்கள். அது குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனது கருத்தை தெரிவிக்கின்றேன். தமிழ் மொழியின் பெருமையும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தையும் நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்படும் என்பது உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவரையும் உணர்வாகும். தமிழ்தாய் வாழ்த்து வெறும் பாடல் அல்ல, தமிழ் மொழியின் தொன்மை மொழி. அது நமது மொழியின் பெருமை, நமது பண்பாட்டின் அடையாளம், உலகெங்கும் வாழும் தமிழர்களின் உணர்வு ஒன்றிணைக்கும் தமிழன்னைக்கு மரியாதை. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாப்பதற்கும் எங்கள் இயக்கம் தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்பை செய்துள்ளது. 1968ஆம் ஆண்டு சென்னையில் 2வது உலக தமிழ் மாநாட்டை அண்ணா அவர்கள் நடத்தினார்கள். 1981ஆம் ஆண்டு மதுரையில் 5வது உலக தமிழ் மாநாட்டை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடத்தினார்கள். 1995ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் 8வது உலக தமிழ் மாநாட்டை இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நடத்தினார்கள். தமிழின் பெருமையை உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்றார்கள். இம்மாநாடுகள் தமிழ் மொழி குறித்து உலகளாவிய ஆய்வுகள் வளர்வதற்கு பெரும் பங்களிப்பை செய்தன. மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி தமிழ் மொழி, இலக்கியம், வரலாற்று, கல்வெட்டில் தொல்லியல் மற்றும் பண்பாடு குறித்து ஆய்வுகளுக்கு நிரந்தரமான அறிவுத்தளத்தை ஏற்படுத்தினார். அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக அம்மாவின் அரசு 1956இல் நடைபெற்ற மாநிலத்தின் மொழிவழி
மறு சீரமைப்பு குறிக்கும் வகையில் 2019 ஆண்டு நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் என்று அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று அறிவித்ததை இத்தருணத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். கீழடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொல்லியல் அகழ்வாய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று அதற்கு நிதியும் ஆதாரம் வழங்கப்பட்டு தமிழரின் தொன்மையான நாகரிகம் குறித்து சான்றுகள் உலகறிய செய்யப்பட்டன. எனவே உலகத் தமிழ் மாநாடுகள் முதல் தமிழ் பல்கலை வரை, தமிழ்நாடு நாள் முதல் தொல்லியல் ஆய்வுகள் வரை தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தமிழர் வரலாற்றின் பெருமைக்கும் தொடர்ந்து பங்களித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை பெருமையோடு இந்த அவையில் பதிவு செய்கின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது யாருக்கும் எதிரான நடவடிக்கை அல்ல. அது தமிழுக்கு நாம் செலுத்தும் மரியாதை, நமது தாய்மொழிக்கு செலுத்தும் வணக்கம், தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தின் வெளிப்பாடு. தேசப்பற்றும் மொழிப்பற்றும் ஒன்றுக்கொன்று எதிரானது அல்ல. நாம் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்கின்றோம். நாம் தமிழர்கள் என்பதில் அதே அளவு பெருமை கொள்கின்றோம். அரசியலில் நமக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் தமிழ் என்று வரும்போது நாம் அனைவரும் தமிழர்கள். தமிழின் உரிமை என்று வரும்போது இந்த பேரவை ஒரே குரலில் ஒலிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற இந்த அரசின் தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதோடு ஆதரிக்கின்றேன். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க. நன்றி, வணக்கம். செல்போனை உள்ள கொண்டு வரக்கூடாது என்று ஒரு விதி இருக்கிறது. அதை பார்த்து படிப்பதும் இங்கே அதை உபயோகிப்பதும் விதிகளுக்கு முரணானது. அடுத்து வருகிற போது அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். தாயே தமிழே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். உலகத்தில் உள்ளவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் தாய்மொழியில் பெயர் வைப்பார்கள். ஆனால் தங்கள் தாய்மொழியவே தங்கள் பிள்ளைகளுக்கு பெயராக வைக்கக்கூடிய கூட்டம் இந்த தமிழ் கூட்டம். தமிழழகன், தமிழரசன், தமிழ் அழகி என்று மொழியின் பெயரையே தங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து அழகு பார்க்கக்கூடிய கூட்டம் இந்த தமிழ் கூட்டம். இந்த கூட்டம் தங்கள் தமிழ் தாயை வாழ்த்தும் பாடல் தான் இந்த தமிழ்தாய் வாழ்த்து. ஆனால் இது தமிழ்தாய்க்கான வாழ்த்து மட்டும் அல்ல. இந்த பூமி தாய், நிலம், நிலத்தை சுற்றி கடல், இந்த கடலை, அந்த நீல நிற கடல் நீரை புடவையா சுத்தி இருக்கிறாளாம் பூமி தாய். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை. அந்த பூமி தாய்க்கு ஒரு அழகான முகம், சீராரும் வதனம்னா முகங்க. அந்த சீராரும் வதனம் எதுன்னு பார்த்தா திகழ்பாரத கண்டம் இந்த பாரத தாய். இந்த பூமி தாய், அவளின் அழகான முகம் இந்த பாரத தாய். அவளுக்கு சிறு பிறை போன்ற ஒரு நெற்றி, அது இந்த தென்னிந்தியா. அந்த நெற்றிக்கு அழகு அதில் வைக்கிற ஒரு பொட்டு, அது இந்த தமிழ்நாடு என்னும் தாய். அந்த பொட்டு நெற்றிக்கு மட்டுமா வாசம் தருகிறது, 8 திக்கும் அப்படி புகழை மனமாக வீசுகிறது. அப்படி 8 திக்கும் புகழ் பறக்கக்கூடியதுதான் இந்த தமிழ்தாய். இத்தனை 1000 ஆண்டுகள் வளர்கிற பொழுது ஒரு தாய்க்கு வயதாகும் தானே. ஆனால் இத்தனை 1000 ஆண்டுகள் வளர்ந்த பின்னும் நீ எப்படிமா இன்னும் இளமையாவே இருக்கிற, உன் இளமையை வாழ்த்துறன்னு தமிழ் தாயை வாழ்த்தி, தமிழ் நாட்டை வாழ்த்தி, தென்னிந்தியாவை சொல்லி, பாரத தாயை வாழ்த்தி, இந்த பூமி தாயையே வாழ்த்தக்கூடிய பாடல் இது தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமல்ல, உலகத்தாய் வாழ்த்து இந்த தமிழ்தாய் வாழ்த்து என்பதை இந்த அவையில் சொல்வதில் பெருமிதம் கொள்கிறேன். அப்படிப்பட்ட இந்த தமிழ்தாய் வாழ்த்திற்கு தமிழ்தாயின் தலைமகனாம், தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவராம், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்திற்காக அவரை இருகரம் கூப்பி வணங்கி வாழ்த்துகிறேன். இனி பொது நிகழ்ச்சிகளில், கல்வி நிலையங்களில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே முதலில் ஒலிக்கும். அதற்காக தீர்மானம் நிறைவேற்றியவர் என்ற சரித்திரத்தில் முதல்வரின் பெயரே நிலைக்கும். அவரை வாழ்த்துகிற இந்த தீர்மானத்தை உங்கள் மூலமாக வரவேற்கிறேன். அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை, கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆக நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்க, நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, நாங்களாம் டென்ஷனாக இருந்தால் இந்த ஐஏஎஸ் இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இங்கே மக்கள் இருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. இன்னைக்கு காலையில், நேற்று நைட்டும் சரி, இன்னைக்கு காலையிலையும் சரி, முதலமைச்சர்
மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட ஃபோனு அடித்து அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில் இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் பிஸியாக தான் இருக்கார். அவர் பிஸியாக இருக்கார். ஏன்னா எல்லா கட்சி தொண்டரும் அவர் பார்த்து புதுசாக வந்த இயக்கம். நாங்கள் வந்து 96 நாங்களாம் மந்திரியாகும் போது எங்களுக்கு அதே போல தான் இளைஞர்களும் வந்து எங்களை கேட்பார்கள். இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது. பாருங்கள், மேலே எதிர்பார்க்க போது பேசும்போது பேசுவது எளிது, ஆக நடத்தும் போது தான் தெரியும் கஷ்டங்கள். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் 3 மாதம் தான் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்திலே விவசாயிகள் போராட்டம். நான் முதலாக தஞ்சையில் போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி வெடித்தது. வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், புதிய அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். நீங்க செங்கவட்டை மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடுவாங்க. ஆயிரக்கணக்கான ஆன்சரிங் அப்ப இருந்தது. இப்போ செங்கோட்டைக்கு எவ்வளோக்கு கணக்கு பார்த்தா தெரியும். அமைச்சர் செங்கோட்டை அவர் சென்னை விவசாயி. அவர் போன சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு உறுப்பினர் வந்து போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலையும் அடக்கப்பட்டது. அவ்வளோ வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளோ பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஸோ அதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. அவர் எந்த போராட்டம்னு தெரியாமல் பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்டில் எடுக்கும்போது நடந்த போராட்டம், அதை பற்றி அவர் பேசுகிறார். முதலமைச்சர் சொன்னார்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் விவசாய வீட்டு பிள்ளையாக பிறப்பேன்னு சொன்னார்ல, அது மக்கள் மனசில் இருந்துருக்கு. அதான் தான் மாற்றத்தை ஏற்பட்டு, சரி இவங்க தான் கொடுத்தாங்க, எடப்பாடி தான் கொடுத்தாரு, இந்த ஆட்சி வந்து ஒரு புது ஆட்சி வந்தால் எதோ அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்போ கிள்ளி கொடுத்துருக்கார் நெல். நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம் நெல்லுக்கு விலை, இப்போ 2750 ரூபா கொடுத்தாங்க, 200 ரூபா ஏற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்கிறோம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், இதுவரையிலும் சரித்திர வரலாற்றில் டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்த சரித்திரம் முதலிலே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அது முதலமைச்சர் போது அறிவித்திருக்கிறார். நெல் விலையும் அதே நேரத்தில் உயர்த்தியிருக்கிறார். உங்களை காட்டிலும் 2 மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாட்டில் படைத்திருக்கிற ஒரு முதலமைச்சராக, விவசாயியை வாழ வைக்கிற முதலமைச்சராக இன்று இருக்கிறார் என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. இல்லை, 4000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து அறிவித்தேன். நாங்கள் அதே போல் நெல் விலையை நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம். 3500 ரூபா இப்போ கரும்பு விலையை உயர்த்தி கொடுத்தோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? 4500 ரூபா சொன்னீங்க. இருந்தாலும் புள்ளி ஓரமாக சொல்லணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சியில் நெல்லுக்கு 2500 ரூபாயும் கரும்பிற்கு 3500 ரூபாயும் உயர்த்தி தருவதாக அவர்களின் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். எனினும் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் நெல் மற்றும் கரும்பிற்கான ஊக்கத்தொகையினை அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தவர் ஒரே ஆண்டில மட்டும் அவங்க உயர்த்தவே இல்லை. நெல்லுக்கான ஊக்கத்தொகை சாதாரண ரக நெல்லை பொறுத்தவரை 2021-22 ஆண்டில் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையான 1940 ரூபாயுடன் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 75 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2015 ரூபாய் வழங்கினார்கள். அதே 2022-23 ஆண்டில் ஊக்கத்தொகை எதுவுமே அவங்க உயர்த்தவும் இல்லை. அதே மாரி 2023-24 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 7 ரூபாய் மட்டும் உயர்த்தி 82 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். அதே மாரி 2024-25 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 23 ரூபாயை உயர்த்தி 105 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள்.
2025-26 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 26 ரூபாய் உயர்த்தி 131 ரூபாயாக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த 3 மாதத்தில் சாதாரண ரெல் நகை குண்டால் ஒன்றுக்கு 28 ரூபாய் கூடுதலாக உயர்த்தி ஊக்கத்தொகையை 159 ரூபாயாக உயர்த்தியுள்ளோம். இதன் மூலம் விவசாயிகள் ஒரு குண்டால் ஒன்றுக்கு சாதாரண ரக நெல்லுக்கு ரூபாய் 2500 ரூபாய் இப்ப பெறுவார்கள். சன்ன ரக நெல்லை பொறுத்தவரை 2021-22 ஆண்டில் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையான 1960 ரூபாயுடன் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 100 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2060 ரூபாய் வழங்கினார்கள். இதே போல 2022-23 ஆண்டில் எந்த ஒரு ஊக்கத்தொகையும் அவர்கள் ஆட்சி காலத்தில் உயர்த்தவில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2023-24 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 7 ரூபாய் உயர்த்தி 107 ரூபாயாக ஊக்கத்தொகையை வழங்கினார்கள். 2024-25 ஆண்டில் ஊக்கத்தொகையை குண்டால் ஒன்றுக்கு 23 ரூபாய் உயர்த்தி 130 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். நம்ம 2025-26 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 26 ரூபாய் உயர்த்தி 156 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு நமது மாண்புமிகு தலைமையில் பொறுப்பேற்ற 3 மாதத்தில் சன்ன ரக நெல் குண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாய் கூடுதலாக உயர்த்தி ஊக்கத்தொகை 289 ரூபாயாக உயர்த்தி இருக்கும். இதன் மூலம் விவசாயிகள் ஒரு குண்டால் ஒன்றுக்கு சன்ன ரக நெல்லுக்கு ரூபாய் 2750 ரூபாய் வரும் பெறுவார்கள். அதே மாதிரி கரும்பை பத்தி சொன்னாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கரும்பிற்கான ஊக்கத்தொகை கடந்த அவங்க ஆட்சி காலத்தில் 2021-22 அரவை பருவத்திற்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட நியாயமான மற்றும் ஆதார விலையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 2755 ரூபாயுடன் சிறப்பு ஊக்கத்தொகை 135 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2950 ரூபாய் அவர்கள் ஆட்சி காலத்தில் வழங்கினார்கள். 2022-23 ஆண்டில் அரவை பருவத்தில் ஊக்கத்தொகை எதுவுமே உயர்த்தவில்லை. அதே மாதிரி 2023-24 ஆண்டில் அரவை பருவத்தில் பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 20 ரூபாய் மட்டும் உயர்த்தி 215 ரூபாயை ஊக்கத்தொகையை வழங்கினார்கள். அதே காலகட்டத்தில் 2024-25 ஆண்டில் பார்த்தீங்கன்னா அரவை பருவத்தில் ஊக்கத்தொகை குண்டால் ஒன்றுக்கு 132 ரூபாய் உயர்த்தி 349 ரூபாயாக ஊக்கத்தொகையை வழங்கினார்கள். 2025-26 அரவை பருவத்திற்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட நியாயமான மற்றும் ஆதாய விலைய மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 3290 ரூபாய் 50 காசுடன் சிறப்பு ஊக்கத்தொகை முதல் ஆண்டிலே கூடுதலாக 360 ரூபாய் 50 காசுடன் சேர்த்து சிறப்பு ஊக்கத்தொகை 709 ரூபாய் 50 காசாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக பெறுவார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதனால் நெல்லுக்கும் கரும்புக்கும் ஒரே ஆண்டில் ஊக்கத்தொகையை தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இந்த அளவுக்கு உயர்த்தியது நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்களின் தாவேக அரசு மட்டும் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயியா பிறக்க வேண்டும் என்று எனக்கு உணவு இருக்கின்றது. இப்போ முதலமைச்சர் ஆன காரணத்தாலே விவசாயிகளாம் நம்பிட்டாங்க. ஏன்னா விவசாயம் நம்பி நாங்கள் இப்போ நெல் விலையை ஊற்றி கொடுப்பாங்க. இப்போ கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ கலைஞர் தான் முதலாக 7000 கோடி 96-இல் 7000 கோடி தள்ளி பண்ணார். அப்போ விவசாயிகள் உறுப்பினர் இந்த முட்டு கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் அவைக்குள் நினைக்கிறேன். ஏன்னா வாழைக்கு நாங்கள் ஒரு திட்டம் சேர்த்துருக்கோம். வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் எங்களுக்கு நாங்கள் போடல. அந்த இப்போ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கிற திட்டம். அதுபோல இந்த ஆட்சிக்கும் முட்டு கொடுத்துக்கிறார்கள். சொல்லக்கூடாது. திரும்பி ஆட்சி இன்னும் சொல்ல போனா அந்த வார்த்தை வேணாம். வேற வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேறு வார்த்தை தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க. நீங்க மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகளில் போற போக்கில் ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னார். போன ஆட்சியிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விவசாயிகள் 309 கோடிக்கு நீங்க நெல் சேமிப்பு கிடங்கள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்களில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லேயே அன்னைக்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பற்றி சொல்லல.
வாகன போக்குவரத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து செய்யக்கூடிய விஷயங்கள்ல பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு, கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருது கொள்முதல் செய்ததாகலாம் அன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணன் மறந்துட்டாரு போல. இப்படி ஐயா விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல அண்ணா அழகா சொன்னார் யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டார். எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு, சாக்க கரையான் தின்றுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். இப்பதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்றீங்கன்னு. இப்படியே மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கட்டா விடுறாரு. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனா இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனா நாங்க ரியாலிட்டியா கொண்டிருக்கின்றோம். அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன். ஏன்னா எங்க கேட்டு எல்லாம் நீங்க நிறைய விவசாயிகளை இப்ப அடையாளம் காட்டிட்டீங்க, எங்களுக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு நான் கொடுக்கணும். இல்ல அதே போல மின்சார திட்டம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் விவசாய 2 லட்சம் மின் இணைப்பு பெரிய வரப்பிரசாதம். அதனால தான் பயிருடைய நிலப்பரப்பு விளைநிலப்பரப்பு அதிகமாகிச்சு. மின்சாரம் 2 லட்சம் மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த ஆட்சியில் இப்போ அறிவிப்பே இல்லை. புது மின் இணைப்பு விஷயமாக இல்லை, இருக்கிற கரண்டே வரமாட்டேங்குது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் சட்டத்துறை அமைச்சர் பதில் சொல்லுங்க அதுக்கு உடனே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மின்சாரம் இலவச மின்சாரம் குறித்து மின்சாரத்துறையுடைய மானிய கோரிக்கை அப்போ கண்டிப்பாக குறிப்பிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட். எப்படி சொன்னாலும் வந்தால் நல்லதுதான். ஆக நாங்கள் 2 லட்சம் கொடுத்தோம். 2 லட்சம் இலவச மின்சாரம் கொடுத்தனால தான் இப்போ அதிகமாக விவசாயம் அதிகமாகி, இதுன்னு சொல்லப்பா எங்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகமான நெல் விளைச்சல், அதிகமாக நெல் கொள்முதல், நெல் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயத்துக்கு இப்போ அது பாதுகாக்கிறதுக்கு உங்களால் முடியல. இப்போ கடன் தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது ஃபெயிலராக, அவங்களுடைய அறிவிப்பு ஃபெயிலர் என்று நான் சொல்லலாம். அதே போல் அரிசி விலை உயர்வு, அரிசி விலை நாங்கள் எவ்வளோ நெல்லு விலை உயர்த்தி கொடுத்தாலும் இப்போ நெல் விலை தனியார் நெல் நீங்கள் அறிவித்திருக்கீங்க. ஆனால் அதை விட கூடுதலாக இப்போ தனியார் வியாபாரிகள் நெல்லை வாங்குகிறார்கள். இந்த ஆண்டு டிபிசியில் நெல் கொள்முதல் செய்வது என்பது கொஞ்சம் கடினம். ஏன்னா எங்களுடைய ஆட்சி காலத்தில் வியாபாரி இப்போ நெல் வாங்கலை, அரசாங்கம் தான் வாங்குச்சு. ஆனால் இப்போ நெல் விவசாயிகள் இப்போ வியாபாரிகள் நெல்லை வாங்குகிறார்கள், கூடுதல் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். இப்போ நீங்கள் கொடுத்த அறிவிப்பை விட நெல்லுடைய விலை வெளி மார்க்கெட்டில் வெளியே அதிகமாக வாங்குகிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் தலைவர்களே, நம்ம அம்மான் உறுப்பினர் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் நம்மளோட பல மாவட்டங்கள் போனோம்னா நெல் கொள்முதல் கடந்த 5 ஆண்டு காலமாக இருக்கிற எல்லா இடங்களில் போனாலும் டிபிசி சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறது கட்சிக்காரில் மட்டும்தான். சில இடங்களில் 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா வாங்குறதுனா நம்ம முதலமைச்சரில் திருவாரூர் போகும்போது பேசியிருந்தார். இந்த 40 50 60 அவங்க காலத்தில் மட்டும்தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. எங்கெல்லாம் விவசாயம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டுமே அங்கே டிபிசி ஓப்பன் பண்ணுறதும் அங்கே இருக்கிற ஃபார்மர்கிட்ட காசு வாங்குறதும் நடைமுறையாக இருக்குது. பல இடங்களில் நம்ம இன்ஸ்பெக்ஷன் போகும்போது கேட்கும்போது சொல்லும்போது விவசாயிகளே டைரெக்டாக கேட்கும்போதும் அவங்க ரெஜிஸ்டர்ஸை வாங்கி எடுத்து அவங்க டைரெக்டாக அவங்கள இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது கூட அவங்களே சொன்ன கருத்துக்கள் தான் இது. இன்றைய காலகட்டங்களில் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா டிபிசி சென்டர்லையுமே அந்த டிபிசி சென்டரில் யாருக்கு அலாட் பண்ணியிருக்கோம், அதில் பிசி யார் இருக்காங்க, அதில் ஒர்க் பண்ணுற வாட்ச்மேன் யார் இருக்காங்க, அந்த கலெக்டர் மூலமாக தனிப்படைகள் மூலமாக விசாரணை செய்து எல்லா டிபிசி சென்டரையுமே தனியாக ஒரு கைட்லைன்ஸாக கொடுத்துருக்கோம். இப்படி தான் ஓப்பன் பண்ணணும், இப்படி தான் கொடுக்கணும். விவசாயிகளுக்கு கூட 17% கீழே நெல் பிடிச்சி வச்சுருந்தா தான், அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து, இது முன்னாடி ஆட்சி காலங்களெல்லாம் அவசர அவசரமாக போய் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக சொல்லி பல கிட்டத்தட்ட 7 லட்சம் மெட்ரிக் டன் மேலே
ரொம்ப ஈரப்பதம் அதிகமான நெல்லை பிடிச்சி வச்சு பல டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கும் அந்த அரிசியெல்லாம் தான் அதை நம்ம ஹல்லிங் பண்ணும்போது அது அரிசி ஆளுக்கு அனுப்பும்போது இன்றைக்கி கருப்பரிசி நிறையா வருது. பல இடங்களில் போகும்போது நிறையா மக்கள் சொல்லும்போதெல்லாம் நான் ரேஷன் கடைக்கு போனேன், அரிசி யூஸ் பண்ணவே முடியல, கருப்பாக இருக்குது, பயன்படுத்த முடியாமல் இருக்குது. நம்ம அமைச்சர்கள் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எங்கெல்லாம் போகிறோமோ அந்த அரிசியை கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் இதை பயன்படுத்த முடியவே இல்லை, கருப்பாக இருக்குது, யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது, ஆடுகளுக்கு மாடு தீவனம்லாம் போடுறோம். இது எல்லாமே காரணமாக இருக்கிறது பல ஆட்சி காலங்களில் நடந்த முறைகேடுகள். கவனிக்கிறதே இல்லை. நம்ம அரிசி வந்தால் போதும், அரிசி கிடச்சா போதும், அதுக்கு அவங்களோட கட்சிகள் நிமிச்சா போதும் தான் பண்ணுறாங்க. இன்றைக்கும் பல டிபிசியில் இவங்க சொல்கிற தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டங்களில், ஏன் செங்கல்பட்டு மாவட்டம் போனால் கூட, இன்று இருக்கிற மாவட்டம் போனால் கூட டிபி சென்டரில் போனால் அதை டிவி சென்டர் ஓப்பன் பண்ணி கூட கட்சிக்காரர்கள் தான். சில டாக்குமெண்ட்லாம் இருக்குது, உங்களுக்கு அது தெரியும். இன்றைய நாட்களில் எல்லா டிவி சென்டர்லையுமே மாவட்ட ஆட்சியர் மூலமாக, ஆர்டிஓ மூலமாக, டிஎஸ்ஓ மூலமாக, நானே தனியாக டைரெக்டாக அங்கெல்லாம் போய் வேளாண்மை துறை அமைச்சர் மூலமாக போய் நேரடியாக அவங்களை சந்தித்து உடனே ப்ரொக்யூர் பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்கேயுமே பெண்டிங் இல்லை. நம்ம பேப்பர்லாம் படிச்சிருக்கோம், நேற்று முன்னாடி தான் போட்டிருக்காங்க. எல்லா மாவட்டம், முக்கியமாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஆண்டு காலங்களில் இருந்த டிஃபிகல்ட்டியை கூட இந்த தடவை அதிகப்படியான ஸ்டோரேஜ் பிளேஸையும் அதிகப்படியான கேப்பையும் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். இதுக்கு முந்தைய ஆட்சி காலங்கள்லாம் 25 லட்சம் 30 லட்சம் மீட்டர் தான் ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும். நம்மளோட முதலமைச்சர் ஆட்சி காலங்களில் கிட்டத்தட்ட 45 62 லட்சம் மீட்டர் இன்ன வரைக்கும் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் எல்லா மாவட்டங்களுமே, குறிப்பாக சொல்ல போனால் டெல்டா மாவட்டத்தில் மட்டுமே கடந்த செப்டம்பர் 2025 நேற்று வரை 62,53,000 மெட்ரிக் டன்னுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது அந்த ரீஜன்லேருந்து அங்கே அரவியாளுக்கு அனுப்பி அதையும் ஓப்பன் குடோன் இல்லாமல் நெல்மணிகள் தவிர எல்லா மற்ற ரீஜனுக்கும் அனுப்பி பாதுகாப்பாக வச்சுருக்கோம். எல்நிலை தாக்குதல் வந்தால் கூட ஏதாவது சூழ்நிலைகளில் நெல் அறைக்கு அனுப்ப முடியாதோ, ப்ரொக்யூர்மெண்ட் கம்மி, குறுவை சம்பா வரும்போதோ, நடவு கம்மியாக இருக்கும், விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை வந்தால் கூட அரிசி பஞ்சம் வரக்கூடாதுங்கிறதுனாலையும், நெல்லில் பிரச்சனை வரக்கூடாது மிக தெளிவாகவும் மிக குறிப்பாகவும் எல்லா இடங்களையும் மற்ற ரீஜனுக்கு கூட திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட மாவட்டங்களும் சரி, சென்னை, கடலூர் இந்த பகுதியெல்லாம் கூட நெல் கொள்முதலை அதிகப்படுத்தி அங்கேயும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வழிவகை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி. உறுப்பினர் அவர் தானே பேசுகிறவங்க, அவர் மூலமாக சொல்லுங்கள். அவர் மூலமாக நீங்கள் கருத்து சொல்லலாம். சரி, சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர்கள், அதாவது டிபிசி திறப்பதற்கு அந்தந்த கட்சிக்காரர் தான் திறக்கிறாங்கன்னு சொல்கிறார், தவறான தகவல் சொல்கிறார். கடந்த ஆட்சியில் ஒரு நெல் நேரடி கொள்முதல் திறக்கணும்னா மாவட்ட ஆட்சி தலைமையில் ஒரு குழு, மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேர்முக உதவியாளர் விவசாயம், கூட்டுறவு சங்கத்துடைய இணைப்பதிவாளர், வேளாண்மை இணை இயக்குனர், 2 விவசாய சங்க பிரதிநிதி, எங்கள் சிவில் சப்ளையினுடைய ஆர்எம், எஸ்ஆர்எம் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதிகள், விவசாயிகள் எங்கெங்கே நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும், நான் பேசுகிறேன், அப்போ நீங்கள் பேசு, கொள்முதல் செய்ய நெல் கொள்முதல் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களோ, விவசாய குறைதீர்க்கும் கூட்டத்தில் கேட்குறாங்களோ, அங்கெங்கெல்லாம் நேரடி கொள்முதல் நிலையம் திறந்தோம். அது 2024-25 4000 இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையம் திறந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். 1972 சிவில் சப்ளை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து 4000 இடத்துல நேரடி கொள்முதல் திறக்கப்பட்டது. 2024-25 இப்போ அமைச்சர் சொன்னார், அரிசி இப்படி கருப்பு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பின்பு இந்திய உணவு கழகம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு கண்டிஷன், எல்லா அரிசி ஆலைகளிலும் கலர் சாட்டர் இயந்திரம் பொருத்தோம்னு சொல்லி ஒரு நாம்ஸ் கொண்டாந்துருந்தாங்க. கடந்த காலத்தில் அது பொருத்தப்படவில்லை. திமுக ஆட்சி வந்ததை முதலமைச்சர் சொன்னார், அரிசி தரமான அரிசி மக்களுக்கு வழங்கணும்னு சொல்லி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். கடந்த காலத்தில் 376 மில்லு தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்தவரை 623 அரிசி ஆலைகளை உயர்த்தி எல்லா ஆலையிலும் கலர் சாட்டர் இயந்திரம் 30 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபா பெருமான அந்த இயந்திரங்களை பொருத்தி பழுப்பு கருப்பு இல்லாத அரிசி கடந்த மே மாதம் வரை மக்களுக்கு வழங்கினோம். எந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற 38,000 நியாய விலை கடையிலும் எங்கேயுமே அரிசி மக்கள் குறைவாக, அதாவது தரமான அரிசி இல்லை என்று எங்கேயுமே புகார் வரல. மக்கள் மகிழும் வண்ணம் தான் நாங்கள் அரிசியை வழங்கினோம் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி அதாவது தவறு நடக்குன்னு சொன்னார். அதுக்கு முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆட்சிக்கு வந்த உடனே 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி தஞ்சையில் நடைபெற்ற அரசு விழாவில் என்ன சொன்னார் தெரியுங்களா? விவசாயம் இந்த நெல் இல்லை வாங்குற இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக
அங்க இருக்கின்ற வேலை பார்க்கின்ற தொழிலாளர் பெருமக்களுக்கு மூட்டைக்கு 3 ரூபா தான் கூலி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை 10 ரூபா உயர்த்தி கொடுத்தாரு. பட்டியலெழுத்தர் உதவர் காவலருக்கு சம்பள உயர்வை உயர்த்தி கொடுத்தார். தினப்படி 120 ரூபா பட்டியலெழுத்தருக்கு, அதே மாதிரி உதவருக்கு 120 ரூபா, காவலருக்கு 80 ரூபாய்ன்னு சொல்லி உயர்த்தி கொடுத்து ஆண்டுக்கு 83 ரூபாய் கூடுதல் செலவானாலும் பரவாயில்ல, அதை உயர்த்தி கொடுத்து எந்த தவறு வரக்கூடாது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு நுகர்வோர் ஆணைப்பு காலத்தில் 6 அலைபேசி எண், கட்டணமில்லா அலைபேசி எண், யார் புகார் தெரிவித்தாலும் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு டிபிசிலையும் புகார் பெட்டி, அதே மாதிரி பிளக்ஸ் போர்டு வச்சு எந்த தவறு நடந்தாலும் உடனடியாக நீங்கள் அலைபேசியில் பேசினா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்து நல்லாட்சி நடத்தினோம். அதே மாதிரி மக்களுக்கு தரமான அரிசி வழங்கணும். கடந்த காலத்தில் அதாவது 64 லட்சம் மெட்ரிக் டன் நான் கொள்முதல் பண்ணணும்னு சொல்றார், தவறான தகவல். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் தோன்றிய காலத்திலிருந்து 2024-25 48 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ண சரித்திர சாதனை. சென்ற ஆண்டு 2025 செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மே 9ஆம் தேதி வரைக்கும் 54 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்து வரலாற்று சாதனை படைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒன்று 2 கேள்விதான் கேட்கிறேன் விவசாயத்துறை அமைச்சரை பார்த்து. 200 உங்களை பார்த்து தான் பேசணும். முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் 200 தொகுதிகளில் வெல்வோம், நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைப்போம்ங்கிறதை உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்பியது. அதில் மாற்று கருத்து இருக்காதுன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் அவர் ஒரு விவசாயி சொன்னார் அப்படின்னு 3 முறை பதிவு பண்ணார். அவருடைய முதல் பிரச்சாரம் காலடி பட்டது பரந்தூர் ஒரு விவசாயிகளுக்கு உதவியாக இருப்பதற்காக. அப்பொழுதே சொன்னார், என்னுடைய வாழ்க்கை விவசாயிகளுக்காக இருக்கணும். அப்படி சொன்ன எங்களுடைய மேனிஃபெஸ்டோல நாங்கள் சொன்னோம் விவசாய கடன் தள்ளுபடின்னு. அதை முயற்சியாக எடுத்து 5932 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனால் 200 தொகுதியில் வெல்வோம் சொன்ன திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி பேசவே இல்லை. அது அவரே ஒத்துக்கிட்டார். நாங்க அண்ணனே ஒத்துக்கிட்டார். அண்ணனே MRK பன்னீர்செல்வம் அண்ணனே ஒத்துக்கிட்டார். நாங்க விவசாய கடன் தள்ளுபடி பத்தி பேசவே இல்லை. விவசாய கடன் பத்தி ஏன் பேசல? அப்ப விவசாயிகளுக்கு கடன் இருக்குமா இல்லையாங்கிறது முன்னாள் விவசாயத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? அப்பொழுது உங்களுக்கு அந்த எண்ணமே முதல் கிடையாது. நீங்கள் ஆட்சியில் ஒருவேளை வந்திருந்தாலும் அந்த எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த எண்ணம் எங்க தலைவருக்கு இருந்திருக்கு. ஒன்னே ஒன்னு இந்த அவையில பதிவு பண்றேன், அவர் சொல்லல செயல்படக்கூடியவர் எங்கள் தலைவர். சொன்னால் செய்வார். நம்பர் 1. நம்பர் 2, இந்த அறிவிப்பை இப்பொழுது வரலாற்று ரீதியான ஒரு அறிவிப்பை கொடுத்தார். சன்னர் நகர் நெல்லுக்கு 2750 ரூபாய், 2600. உங்களை மாதிரி எங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரியும். சபாநாயகர்களே, இதை நீங்கள் மரபுப்படி அவங்களும் நடந்துக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா எங்களோட உறுப்பினர்கள் மரபுப்படி இருக்கிறாங்க. கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுக்கிறோம். இதற்கு பின்பு எதற்காக இதை முதலமைச்சர் உயர்த்தினார்? விவசாயி கிட்ட அவர் என்ன கேட்டார்? வந்தவொடனே விவசாயி கிட்ட கேட்டார். PR பாண்டியன் அவர்களை பார்த்தாங்க, எல்லா விவசாய சங்கங்களை பார்த்தாங்க, எங்களை அழைத்து எல்லா விவசாய சங்கங்களும் பேச சொன்னாங்க. உடனடியாக ஏன் அந்த அறிவிப்பு கொடுத்தாருன்னா, நம்மளுடைய உணவுத்துறை முன்னாள் முறைத்துறை அமைச்சர் சொன்னார், நமக்கெல்லாம் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். இது வரைக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய இல்ல அவரோ ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி நம்ம வீட்டில் சாப்பிட்டு இருப்போமா? மக்களுடைய பிரச்சனை இது, உண்மையான மக்களுடைய பிரச்சனை. பெரும்பாலும் முதல்வருடைய கவனத்திற்கு வந்தது இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசி மக்கள் வீட்டில் சாப்பிட முடியாத அளவுக்கு தரம் குறைந்திருக்கு. அதற்கு உடனடியாக முதலமைச்சர் சொன்னார், உடனடியாக 2750 சன்னரக நெல்லுக்கு விலை ஏற்றுவோம். அந்த நெல் அதிகமாக உற்பத்தி படும் பொழுது அந்த நெல்லை மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுக்காக இன்னைக்கு 2750 ரூபாய் ஏற்றிருக்கார். இதை எதற்காக ஏற்றிருக்காருன்னு புரியணும். உணவுத்துறையில இப்ப இருக்க அரிசியோட நல்ல குவாலிட்டியான அரிசி கொடுக்கணும், சன்னரக அரிசி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கார். நம்பர் 1. 4000 ரூபாய் எதற்காக கரும்புக்கு ஏற்றிருக்கார் அப்படின்னா, விவசாயத்துறை அமைச்சர் சொல்லணும், முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் அண்ணன் சொல்லணும், கரும்போடைய ஏக்கர் பரப்பளவு
இந்த 5 வருஷத்துல, கடந்த 5 வருஷத்துல எத்தனை லட்சம் ஏக்கர்ல இருந்து எத்தனை லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கு? குறிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர், இங்க இருக்கு முன்னாள் அமைச்சர் வேலுன்னு இருக்கிறாரு, எத்தனை லட்சத்துல இருந்து எத்தனை லட்சம் குறைஞ்சிருக்கு? தரவுகள் தான் ரொம்ப பேசினாரு. அண்ணன் முடிஞ்சா நீங்க தரவு சொல்லுங்க, எங்கிட்ட தகவல்கள் இருக்கு, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. 100% 30% குறைஞ்சிருக்கு கரும்புடைய சாகுபடி. எல்லா ஃபேக்டரிஸும் மூடி இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு தேவையான சர்க்கரை அளவு இதே மாதிரி நம்மளுடைய விவசாயிகள் கரும்பு பயிர் நாளைக்கு மகாராஷ்டிரால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நிலைமை வரும். இன்றைக்கு மகாராஷ்டிரால இருந்து வந்துட்டு இருக்கு. இதற்காக தான் நீ 4000 ரூபாய் இன்றைக்கு விலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சோ கரும்போடைய உற்பத்தியே கடந்த 5 வருடத்தில் 70% குறைஞ்சிருக்கு, ஆலைகள் மூடப்பட்டிருக்கு. சோ விவசாயிகள் பயிரை விதைய வாங்குறதுல இருந்து, உரத்தை வாங்குறதுல இருந்து, உரத்தை வாங்கி அறுவடை பண்ணி அதை எடுத்துட்டு போய் கொள்முதல் பண்ணக்கூடிய இடத்துல 40 ரூபாய் வாங்கினதுல இருந்து குறைந்தபட்ச விலை இல்லாமல் இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீரோட தான் இன்றைக்கும் இருந்திருக்கார்கள். உறுதியாக நாங்கள் சொல்றோம், இந்த ஆட்சி 5 வருடம் முன்பு விவசாயிகளோட பொற்கால ஆட்சியாக எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்க சொன்னதை செய்வார். ஏறத்தாழ 1 மணி நேரமாக இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நானும் ஒரு 2 மணித்துளிகள் இதை பற்றி சொல்லுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். ஒரு சுவையான மனதில் நான் என்றும் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு செய்தி. 1984ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 12ஆம் நாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு காரில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். மேற்கு KK நகர் பக்கம் கார் போகிறது. ஒரு இடத்தில் கூட்டம் நிறைய நின்று கொண்டிருந்தார்கள். என்ன என்று கேட்டால், இதுவும் வில்லிவாக்கம் தொகுதியில் தான் வருகிறது, ரேஷன் கடை என்று நான் சொன்னேன். அப்போ காரை நிறுத்துங்கள் என்று சொன்னார். காரை நிறுத்திவிட்டு இறங்கி அந்த ரேஷன் கடைக்கு செல்கிறார். உடன் செல்கிறேன். அங்கே இருக்கிற ஸ்டூல் தான் இருந்தது. அவரே உட்கார்ந்து கொண்டார். அரிசியை கொண்டு வந்து காட்ட சொன்னார். கையில் வைத்து அரிசியை பார்த்தார். அப்புறம் என்னென்ன பொருள் இருக்குன்னா லைனில் நின்ற மக்களையெல்லாம் பார்த்து, ஏன்னா ஒழுங்காக கொடுக்குறாரா, எடை சரியாக இருக்கிறதா என்று அப்படி நின்று பார்த்தவர் அந்த எடைக்கு பக்கம் பின்பக்கம் திரும்பி பார்த்தார். எதற்காக பார்த்தார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்புறம் அங்கேருந்து உள்ளே போனார். திரும்ப வந்தார். திரும்ப ஜனலிடம் வந்து கேட்டார், நேரத்துக்கு கடையை திறக்கிறார்களா என்று கேட்டார். அவங்க எல்லாம் வந்து கடைக்காரருக்கு பக்கமாக ஒழுங்காக திறக்கிறார்கள் என்று சொன்னார். சிரித்து கொண்டே காருக்கு வருகிற போது என் கையை பிடி சொன்னார், இது ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப நாம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னார். அதனால தான் நீங்கள் எல்லாம் பேசுகிற போது என் நினைவுகள்லாம் பின்னோக்கி திரும்பி, அதுவும் குறிப்பாக உணவுத்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லுகிற போது, மத்திய தொகுப்பில் இருந்து தமிழ்நாட்டுக்கு அரிசி அப்போது குறைக்கப்பட்டது அவருடைய ஆட்சியில். உடனே வந்து கடற்கரையில் உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். என்ன சொன்னார் என்றால், மத்திய தொகுப்பிலிருந்து அரிசி குறைக்கப்பட்டால் என்னுடைய ரேஷன் கடைக்கு அரிசி போக முடியாது. அப்போ ரேஷன் கடைக்கு அரிசி போகவில்லை என்றால் மக்கள் பாதிக்கப்படுவார். இன்னும் உண்ணாவிரதம் என்று உட்கார்ந்து விட்டார். அன்றைக்கு மத்திய விவசாயத்துறை அமைச்சராக இருந்த ராவ் பீரேந்திர சிங் அவர்கள் நேரில் வந்து, இனி அந்த தொகுப்பிலே குறைப்பு என்பது இருக்காது, தமிழ்நாட்டுக்கு உரிய பங்களிப்பு தரப்படும் என்று சொல்லி உண்ணாவிரத்தை முடித்து வைத்தார்கள். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், உணவு பங்கீட்டுத் துறையில் அவர்கள் மாண்பு உணவுத்துறை அமைச்சர் சொல்வது உன்னிப்பாக நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற ஆர்வத்தும், அதன் காரணமாக தான் நீங்கள் உங்கள் ஆட்சியில் என்னென்ன செய்தீர்கள் என்பதையெல்லாம் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய மாற்றங்களை எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கின்றன என்பதை மக்களுக்கு தெரிவதன் மூலமாக ஒரு தரமான அரிசியை மட்டுமல்ல, ஒரு தரமான ஆட்சியை தருவதற்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அனுமதித்துக் கொண்டே இருக்கிறேன். 1 மணி நேரம் ஆகிவிட்டது. உறுப்பினர் அவர்கள் இன்னும் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு மானிய கோரிக்கைகள்லாம் வருகிறது. நன்றி கூறி முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் மிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் கேட்டது எங்களுடைய குறுவை தொகுப்பு. நாங்கள் கேட்டது குறுவையில் வறட்சி, குறுவை பயிர் வறட்சி நிவாரணம் வேண்டும் என்று கேட்டோம். வறட்சி நிவாரணம் வேண்டும் கேட்டதான். அப்போ தான் முதலமைச்சர் வந்து பேப்பர் படிக்கலையான்னு சொன்னாங்க. ஆக குறுவை பயிர் விவசாயிகள் இப்போ வறட்சி ஏற்பட்டு இப்போ 3 லட்சம் ஏக்கர் தான் குறுவை பயிர் இப்போ இருக்குது. அதுவே காப்பாற்ற வேண்டும். குறுவை விவசாயத்தை நம்பி உள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வேண்டும். இப்போ கருப்பு அரிசி வருவதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் இப்போ கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் அப்புறப்படுத்த வேண்டும். இப்போ அரிசி விலை இப்போ 1 கிலோ வந்து 80 ரூபாய் அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் 40 ரூபாய் 45 ரூபாய் இருந்தது. விலைவாசி உயர்வும், அங்கே மளிகை பொருட்களை விலவும் உயர்வும் இருந்து கொண்டிருக்கிறது.
இன்னொன்று வடபகுதியில் இந்த கரும்பு உற்பத்தி என்பது குறையுது என்ற ஒரு கருத்தை சொன்னார். அது உண்மைதான். நானே ஒரு கரும்பு விவசாயி தான். கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரையிலே நான் அங்கே அங்கத்தன்றாக இருக்கிறேன். நானும் ஆண்டுக்கு கரும்பு அனுப்பி கொண்டிருந்தோம் தான். நானே இப்போ கரும்பு நான் நிறுத்தி விட்டேன். காரணம் என்னன்னா, கரும்புடைய உற்பத்தி செலையும் விற்பனை செலையும் ரெண்டு மேட்ச் ஆக மாட்டேங்குது. நாம் என்னதான் கரும்பு உற்பத்தி செய்து அதுக்கு உரம்லாம் வச்சு பார்த்தாலும் கூட அதுவும் விற்பனை விலையும் என்றும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஏன் தனியார் மேலேயும் சில பேர் மூடிட்டாங்க. என்ன காரணம்? இன்றைக்கு வெளிநாட்டு சர்க்கரை இந்தியாவுக்குள்ளே வருகிறது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலே அதிகமான சர்க்கரை ஆலை இருப்பது மகாராஷ்டிரா. அங்க அதிக உற்பத்தி இருக்கிறது. அங்க அந்த நிலத்தினுடைய தன்மை சர்க்கரை தன்மை கூடுகிறது. ஆனால் உற்பத்தி அதிகமா இருக்குது. அவனுக்கு கட்டுப்படி ஆகுது. தமிழ்நாட்டில் கட்டுப்படி ஆகல. அந்த அடிப்படையில் தான் இந்த குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் நம்ம சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கிறதுக்கு அரசாங்க காரணம் என்னன்னா, விவசாயிக்கு இது கொடுத்து எப்படியாவது உற்பத்தி செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் நம்ம சப்போர்ட் பிரைஸ் தரோம். ஆனா அதுவும் கட்டுப்படி ஆகல. அதனால தான் ஒழிய இப்ப இந்த ஆட்சி இருக்கிறீங்க, விவசாயிகளுக்கு அதிகமாக கொடுத்து உற்பத்தி செய்வதற்கு பண்ணுங்க, வரவேற்கிறோம். சக்சஸ்ஃபுல் மாடல் சுகர்ல ஏன் அப்படின்னா, கரும்புக்கென்று ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கி எல்லாத்துக்கும் ட்ரிப் வாட்டர் மேனேஜ்மெண்ட், எந்த விவசாயம் இருந்தாலும் எத்தனை ஏக்கரா இருந்தாலும், உங்களுக்கு தெரியும் சரத்பவார் அவர்கள் அந்த சர்க்கரையில ரொம்ப முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து கரும்பு விவசாயிகளை ஒன்றிணைத்தார்கள். கரும்பு விவசாயிகளுக்கான தனி திட்டங்களை உருவாக்குனாங்க. கரும்பு விவசாயிகளுக்கான ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் இரிகேஷன் ப்ராஜெக்டை உருவாக்குனாங்க. கூட்டுறவு சங்கத்தை உருவாக்குனாங்க. அந்த கூட்டுறவு சங்கம் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவை கரும்பு உற்பத்தியில், அதாவது சர்க்கரை உற்பத்தியில் நம்பர் 1 மாநிலம் ஆக்கியிருக்கு. இந்த மாதிரி திட்டங்கள் கடந்த 5 வருடங்களில் உருவாக்கப்படாதனால்தான் கரும்போடைய விளைச்சல் கிட்டத்தட்ட 100% 30% இருக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு 4000 ரூபாய் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர் இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். கரும்பு விவசாயிகளுக்காக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரியே விவசாயிகளுடைய உற்பத்திக்கும் அதோடைய விற்கக்கூடிய இடத்துக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கிறதுனால தான் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. எப்படி மகாராஷ்டிரா சுகர்ல நம்பர் 1 இருக்கோ, கூடிய விரைவில் எங்களுடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் மூலம் மகாராஷ்டிராவுக்கு ஈக்குவலா தமிழ்நாடு கரும்பு உற்பத்தியில் வரும்ங்கிறத நாங்க பதிவு பண்றோம். வராதனால என்னாச்சு? இந்த பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. ஏமாற்றத்தை தந்திருக்கிறதுன்னு சொன்னால் பெயர் மாற்றம். இந்த பட்ஜெட்ல பெயர் வைத்திருக்கீங்க. பெயர் சூட்டும் பட்ஜெட்டாகத்தான் இந்த பட்ஜெட்டை வெற்றி என்கிற பெயரை சூட்டி இருக்கிறீர்கள். ஒரே ஒரு திட்டம் வந்திருக்கு, தாய்மாமன் சீர்திட்டம். மோதிரம் போடுவது, அதுவும் அரசு பள்ளியில அரசு மருத்துவமனையில் பிறந்தவர்களுக்கு மட்டும் அந்த திட்டத்தின் மூலமாக மோதிரம் வழங்கப்படுவதாக சொல்லி இருக்கிறீர்கள். அரிசி விலை கடுமையாக ஏறி இருக்கிறது. 50 ஆண்டு ஆனாலும் கடனை குறைக்க முடியாது. இதுக்குதான் அலுவலியா தலைமையில கமிட்டியா? எனது அருமைக்குரியவர்களே, உறுப்பினர் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 2 ஆண்டு டைம் கேட்டிருக்கோன்னு. சார், நான் ஜென்ரலாகவே எல்லாருக்குமே நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஒயிட் பேப்பர் டிஸ்க்ளோஸ் பண்ண பிறகு என்ன ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் நம்ம சுச்சுவேஷன் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளியராக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். 2001 2025 26 வரைக்கும் ரெவென்யூ டெபிசிட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளியராக நாங்கள் ஒரு 30 days ஆஃப்டர் ஓத் டேக்கிங் அப்புறம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண பிறகு கிளியராக அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் வருவாய் பற்றாக்குறை 2021 22 46,538 இருந்தது 2025 26 ஆண்டுக்கு ஆக்சுவல்ஸ் 78,324 இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது ஹையஸ்ட் எவர். அதே மாதிரி ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ ஜிஎஸ்டிபியில் சொல்லுவாங்க 5.93% இருந்தது, 5.45% டிக்ளைன் ஆயிருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்டிபியில் 1.79% இருந்தது, 1.44% ஆயிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கோம். ஸோ இதில் நிறைய ரிஃபார்மேஷன் கடந்த 60 டேஸாக ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் துறை ரீதியாக நிறைய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 14 to 15 டேஸாக டிஸ்கஷன்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு 4 to 5 hours டிஸ்கஷன் பண்ணி முடித்த பிறகு நிறைய மாற்றங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் 436 மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதில் நாங்கள் 436 அனௌன்ஸ்மெண்ட்டில் 125 இந்த வருஷத்துக்கே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 125 அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த பட்ஜெட்டில் நாங்கள் கிளியராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம்.
இது வந்து வரப்போகிற கால இதில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும். அதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஒன் சச் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாரோவிங்ஸை பற்றி நேற்று உறுப்பினர் கூட சொல்லியிருந்தாங்க. Q1 நீங்கள் எவ்வளோ வாங்கியிருந்தீங்க, 2026, 27 சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. 2025-26 Q1 டிஎம்கேல வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இருக்க பார்த்து Q1 19,337 crore வாங்கியிருந்திருக்காங்க. நாங்கள் இப்போ Q1 வர பார்த்து 2026-27 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 20,881 crore சொல்லியிருக்கிறோம். இது அதிகமாக இருக்குது அப்படின்னு நேற்று கேட்டிருந்தாங்க. நீங்களும் அதான் சொல்கிறீங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிபியில் கால்குலேட் பண்ணால், பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபியில் கால்குலேட் பண்ணோம்னா 2025-26 அந்த இதில் பார்த்தீங்கன்னா 19,937 அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டுங்க. Q1 அவங்க வாங்கினது 25-26 வேணா கால்குலேட்டே பண்ணி போட்டுக்கலாம். கால்குலேட்டர் இருந்தால் கால்குலேட்டரில் போட்டுடலாம், இல்லைனா வந்து ஆஸ் யூஷுவல் பென்லேயே போட்டுடலாம். Q1 டிஎம்கே கவர்மெண்ட்டில் 19,337 டிவைடட் பை ஜிஎஸ்டிபி வந்து அந்த ஆண்டில், இந்த 2025-26 ஆண்டில் 35,67,818 இன்டூ 100 போட்டிங்கன்னா 0.54 வரும் ஜிஎஸ்டிபி. அதே நம்ம இதில் வந்து இப்போ இந்த 3 மாதத்தில் 20,881 நம்மளோட ஜிஎஸ்டிபி டிவைடட் பை 40,67,312 இன்டூ 100 போட்டிங்கன்னா இட் இஸ் 0.51. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா குறைவு தான் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில். அவங்க பண்ணது 0.54, நாங்கள் வாங்கினது 0.51 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில். அதை நாங்கள் குறைச்சிக்கிட்டு தான் வரோமே தவிர நாங்கள் பாரோவிங் வந்து அதிகமாக சீலிங் பண்ணல. அதை மட்டும் இந்த மாமன்றத்தில் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தேங்க்யூ. உறுப்பினர் 0.01 குறைஞ்சிக்கன்னு சொன்னாங்க. பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் மக்கள். 0.01 இல்லை, பெரிய மாற்றத்தை மக்கள் நீங்கள் ஏற்படுத்தி விடுவீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். இந்த 21 பழங்குடியின பகுதியில எப்போ காட்டு யானை தாக்கும் என்றே தெரியாது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் காட்டு யானைகள் தாக்கி 3 பேர் உயிர் போச்சு. நம்முடைய அன்புக்குரிய விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பிரவீன் அண்ணன் சொன்னது போல அவருடைய 2/6/2026 அன்று புல்லட் ராஜா என்ற யானை தாக்கி திரு ராஜேஷ் என்ற பழங்குடியினர் சகோதரர் உயிரிழந்தது உண்மைதான். அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க ரூபாய் 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது என்பதை இந்த பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவிக்கிறேன். உடனடியாக நடவடிக்கை எடுத்தா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி தரப்பட்டது. இதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் வனத்துறை சுற்றுலாத்துறை அமைச்சர்களுக்கும் தொகுதி மக்களின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றி. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய வனத்துறைக்காக 1,762,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எதிர்வரும் காலங்களில் வந்து விலங்குகள் மனிதர் மோதலை தடுப்பதற்காக டெக்னாலஜிலாம் ஏஐ டெக்னாலஜி, ட்ரோன் கேமரா, மின்வேலிகள் எல்லாம் தயார் செய்ய அதுக்குண்டான ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. இனிவரும் காலங்களில் மனித விலங்கு மோதல் தடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அண்ணன் சொன்னது போல எதிர்வரும் காலங்கள் விலங்குகள் மனிதர் மோதல் தடுக்கப்படும் என்பதை இந்த அரசு கவனமாக இருக்கும் என்பதை இந்த பேரவையில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் பிரவீன். நன்றி அமைச்சர். நீலகிரி மாவட்டத்திலே பிரச்சனை பண்ணியதாலே இங்கு கொண்டு வந்து விடப்பட்ட புல்லட் ராஜா யானையை இந்த பகுதியில் இருந்து பாதுகாப்பா வேற ஒரு காட்டு பகுதிக்கு மாத்தணும். இல்ல எங்க இருந்தோ கொண்டு வந்து அங்க விட்டு இருக்கு, அங்க நிக்க முடியாது தலைவர். அண்ணா அண்ணா யானையோட குணம் வந்துட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
ஒரு யானை வந்துட்டு வருஷத்துக்கு 3000 கிலோமீட்டர் அது நடக்கும். அது இங்கிருந்து நம்ம சத்தியமங்கலத்திலிருந்து புறப்பட்டுச்சுன்னா கேரளா வரைக்கும் போகும், திரும்பி அதே இடத்துக்கு வரும். இது வந்து காட்டோட வனத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த யானைகள், அது காட்டு இன்னைக்கு வனங்கள் நல்லா இருக்குதுன்னா அது யானைகள் தான் முக்கிய காரணம். அதனால வந்துட்டு நம்ம அந்த பாதையை நம்ம குறுக்கிடக்கூடாது. நீங்க சொல்ற மாதிரி யானை பாதுகாப்புல இருந்து தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டுங்க, அந்த காட்டுக்குள்ள போறாங்க, இந்த சனி ஞாயிறுல வந்துட்டு சில கிராம மக்கள் வந்து அறியாமையில வந்து காட்டுக்குள்ள போறாங்க, அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக. அதில் சில பாதிக்கிறாங்க, அது தவிர்க்கணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா விலங்குகள் குணம் வேற, மனிதர்கள் குணம் வேற, அதை புரிஞ்சுக்கிட்டு மனிதர்கள் நடந்து கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மாணவ உறுப்பினர் பிரவீன், தொடர்ந்து பேசுங்க. அமைச்சர், அது அங்க வினோதத்துக்கு வந்ததுக்கு வந்த தாக்குதல் அல்ல, ஏழை மக்களுக்கு வந்த தாக்குதல். அது வெரிஃபை பண்ணியா போதும். பேரவைத் தலைவர், இது சொல்லாம அங்க போய என்ன அங்க ஏற்றாது. இது மட்டும் நான் சொல்லிட்டு வந்து போட்டும் பேர் இந்த பகுதி நிலத்தடி நீரும் குறைஞ்சு போச்சு. தொகுதியுடைய பிரச்சனை சொன்னார்கள். கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களிடம் கலந்து பேசி இரு மாநில பிரச்சனைகள் இது கண்டிப்பாக முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சென்ற காரணத்தினால்தான் அவர் சில நேரங்களிலே தொடர்ந்து பட்டாக்களை பற்றி இங்கே பேசினார்கள். அப்போது பேசுகிற போது, இங்கே குறிப்பிடுகிற போது, மார்த்தாண்ட வர்மா அவர்கள் மன்னராக இருக்கின்ற போது அவர் அங்கே இருக்கின்றவர்களுக்காக இலவசமாக அந்த நிலங்களை பட்டாக்களாக வழங்கினார்கள். ஆகவே இது போன்ற நிலைகளை மனதிலே கொண்டுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் 2 வருவாய் வட்டத்துடைய மாவட்டத்தின் அலுவலர்களையும் அதற்காக 6 கோட்ட அலுவலர்களையும் நியமிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு வழங்கினார். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற இது போன்ற பிரச்சனைகள் ஓராண்டு காலத்திற்குள் முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது மக்கள் என்ஜாய்மெண்ட் போறதுனால பாதிக்கப்படுறதா சொன்னாங்க. அது என்னன்னா, அவங்களுடைய சொந்த ரப்பர் மரத்தில் பால் வெட்ட போறாங்க, அரசு தோட்டத்தில் வேலைக்கு போறாங்க. அதனால தான் அவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. தவிர என்ஜாய்மெண்ட் ஒரு வார்த்தை என்பது யூஸ் பண்ணாங்க, அது என்பது இல்லை. வேலைக்கு போறாங்க, அதனால தான் வரைவனங்களை பாதிக்கப்படுறாங்க என்ற விஷயம் என்பது அது திருத்திக்கணும் என்பதுதான். தலைவர் அவர்களே, அமைச்சர் சொன்னது போல, ஏன்னா அது மிக ஒரு தவறான வார்த்தை. இங்க வந்துட்டு ஏற்கனவே அங்க உள்ள அரசு ரப்பர் கழகமானது காமராஜர் அவர்கள் நிறுவப்பட்ட ஒரு அரசு ரப்பர் கழகம் அங்க இருக்கிறது. காமராஜர் அவர்களால் 2500 பேருக்கு முன்னால் வேலை வாய்ப்பு கொடுத்த ஒரு ரப்பர் கழகம். இப்பொழுதும் அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய ரப்பர் மரங்கள் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க, நடவு பண்ணி பால் வெட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக மக்கள் வந்து போய் தான் ஆகணும். அது காட்டுக்குள்ளால இருக்கு. அந்த டைம்ல யானைகளும் நிறைய அங்க, ஏன்னா அது ஒரு அடர்ந்த ரிசர்வ் ஃபாரஸ்டா தான் அங்க அறிவிச்சிருக்காங்க, அடர்ந்த பகுதி தான். ஆனா அங்க பழங்குடி மக்களும் இருக்கிறாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை கொஞ்சம் ஆய்வு செய்தால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. அதே போல எல்லாரும் மேகதாது அணையை பற்றி எல்லாம் பேசுறாங்க, ஆனா எங்க மாவட்டத்தினுடைய நெய்யார் இடதுகரை சாரலை பற்றி பேசுறதுக்கு யாருமே இதுவரைக்கும் ஒரு இது போடவும் இல்லை. ஏன்னா நெய்யார் இடதுகரை சேனல் வந்துட்டு எங்களுடைய மாவட்டத்தினுடைய நீர் வளத்திற்கு மிகவும் ஆதாரமான ஒன்றாகும். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இதை நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் வழியாகவும் எம்எல்ஏஸ் வழியாகவும் எங்களுடைய எல்லா 6 பேர் சட்டமன்ற உறுப்பினர் வழியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான ஒரு தீர்வை கண்டிப்பாக எட்டப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. நன்றி. சிதம்பரத்தில் எங்களுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மீண்டும் சட்டக்கல்லூரியை தொடங்குவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பரங்கிப்பேட்டையில் ஒரு பெண்கள் மகளிர் கல்லூரியை தொடங்குவதற்கு நீங்கள் உதவ வேண்டும். குமராட்சி பகுதியில் ஒரு முதலை பண்ணையை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இதர தொகுதி கோரிக்கைகளை எடுத்து முழுவதாக தருகிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பான வாய்ப்பு தந்தமைக்காக மீண்டும் உங்களுக்கு நன்றியை கூறி அமர்கிறேன். உறுப்பினர் அவங்க பேசுகிற போது மாண்பு முதலமைச்சர் வந்து வெளியே சென்று விட்டார் என்று சொன்னார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அலுவலக அறையில் உட்கார்ந்து கொண்டு ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட சில பணிகளை அங்கே மேற்கொண்டு நாம் என்ன பேசுகிறோம், நடவடிக்கை எப்படி நடந்து கொண்டிருக்கின்ற பேரவையில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், கவனித்து கொண்டுதான் இருக்கின்றார், உரிய நடவடிக்கை எடுப்பார்கள். அதே போன்று அவருடைய அறையில் கோப்புகள் தேங்கி கிடக்கிறது என்ற செய்தியும் சொல்லி எனக்கு உடனே தகவல் தெரிவித்தார்கள். அன்றாடம் வருகின்ற கோப்புகளை மட்டுமல்ல,
ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான கோப்புகளை உடனடியாக தீர்த்து வைக்கிற நிலைமையில் அங்கே முதலமைச்சர் பணியாற்றி கொண்டிருக்க இந்த தகவலை எனக்கு தெரிவித்திருக்கிறார். அதை இந்த அவைக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சங்கடப்படுத்தும் நோக்கத்தோடு அந்த வார்த்தையை சொல்லவில்லை. நான் பதில் சொல்லியாச்சு, உட்காருங்க, போதும், அதுக்கு மேல விளக்கம் வேண்டாம். அந்த மகளிர் சுய உதவி குழு வாங்குகிற கடனை முறையாக திருப்பி செலுத்துகிறார்களா? திருப்பி செலுத்துகிற அவர்களின் அந்த திறன் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்கு முறையான பயிற்சி அளித்து தன்னுடைய கட்சியின் இளைஞரணிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுத்து மாண்புள்ள சுய உதவி குழுக்களாக வளர்த்த பெருமை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் முதலமைச்சராகவும் உயர்ந்த தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே இருக்கின்ற தனிப்பெருமை என்பதைத்தான் உங்கள் பட்ஜெட்டிலே அந்த வாசகம் குறிப்பிடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நமது மின்சார வாரியத்துறை அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். என்னை போலவே நமது மின்துறை அமைச்சர் சட்டத்துறையும் கையிலே வைத்திருக்கின்றவர் ஒரு வேளாண் குடியிலே பிறந்தவர் தான். 2,23,97,712 மின் இணைப்புகள் நமது நாட்டில் இலவசமாக மும்முனை மின்சாரம் வழங்குவதற்காக இருக்கிறது என்று பட்ஜெட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த 23,97,712 மின் இணைப்புகள் சரி. நீங்கள் எத்தனை கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதையும் சேர்த்து அந்த கணக்கு சரி என்று நான் வருகிறேன். உங்கள் ஆட்சியில் இந்த ஓராண்டுக்கு எத்தனை மின் இணைப்புகள் வழங்கப் போகிறீர்கள் என்கிற செய்தி பொது பட்ஜெட்டிலும் இல்லை, வேளாண்மை பட்ஜெட்டிலும் குறிப்பிடவில்லை. ஒருவேளை உங்கள் மின்சார பட்ஜெட்டிலே குறிப்பிடக்கூடும் என்று நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். விவசாயிகளுக்குத்தான் தெரியும் தட்கல் அந்த மின் மோட்டாருடைய பெருமை விவசாயிகளுக்குத்தான் தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. புதிய அரசு வந்தவுடனே ஒரு திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட் இருக்காது, அதுக்கான பிளான் மாற்றுவாங்க. பொதுப்பணித்துறையோ நீர்வளத்துறையோ அதுக்கான டெக்னிக்கல் லெவலில் இருக்கும், எக்ஸிக்யூஷன் லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் திருப்பியும் பழைய திட்டங்கள் இருக்கக்கூடியதை அமல்படுத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிபிஆருக்கு தான் ப்ராஜெக்ட் இருக்கும். நிறைய பேர் வந்து பட்ஜெட்டில் டிபிஆருக்கு ஒதுக்குன அமௌண்ட்டை வந்து டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு ஒதுக்குன அந்த பட்ஜெட்டை வந்து திட்டத்துக்கான ஒரு பட்ஜெட்டாக நினச்சி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தவறுதலாக ஒரு கண்ணோட்டத்தில் பேசுனாங்க. அது நாங்கள் திருத்திக்கிறோம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கேள்வி, போன ஆட்சியில் போன பட்ஜெட்ல நீர்வளத்துறைக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குனாங்க, இந்த ஆட்சியில் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குறாங்க? தயவு செஞ்சு அந்த டேட்டாவை சொல்லுங்க. எந்திரிச்சு உரிய நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்லுவோம். ஆனா மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு சொல்றேன், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களுக்கு சொல்றேன், நீங்க சொல்ற நான் பேசுறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க. நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க. இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் வந்து டேட்டாவோட எல்லாமே வந்து அவர் சொல்றாரு. பட்ஜெட்டு உரையில் வந்து இது மாதிரி நாங்கள் 150 கோடி இதெல்லாம் சொல்கிறாரு. டிபிஆர்ன்றதை முதல்ல நாங்கள் அதை தயாரிச்சுட்டு அவர் இதெல்லாம் நடக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகுன்றாரு. இந்த அரசால் எல்லாத்தையும் எங்களால் செய்ய முடியும் என்பதை நாங்கள் கூடிய விரைவில் நிரூபிப்போம் என்பதை தெரிவிச்சு, நீங்கள் அந்த பட்ஜெட்டின் 88வது பக்கத்தில் புதிதாக இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறோம் என்று சொல்வதைத்தான் நான் கோடிட்டு காட்டுகிறேன் அன்றி வேறு ஒன்றுமில்லை. ஆகவே வாசகங்களை பயன்படுத்துகின்ற போது ஒரு நதிகளை இணைப்பது நாளையே சாத்தியமில்லை. ஒரே ஒரு 2 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். எங்கள் தென்காசி மாவட்டத்தின் ஒரு செய்தி மட்டும், மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தூய தமிழில் பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தூய தமிழ் பேசினீர்கள். ஆனால் வந்து நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன், குறைந்தபட்சம் 9 முறையாவது பட்ஜெட் என்று சொன்னீர்கள். அதை நிதிநிலை அறிக்கை என்று சொல்லி நன்றாக இருந்திருக்கும். ஐயா நன்றி.
நீங்க நேர கட்டுப்பாடு விதிக்கிற காரணத்தினால் விரைவா முடிக்கணுங்கிறதுக்காண்டி ஊடால அதை நான் சேர்த்துக்கிட்டு வேகமா போறேன். என் ஒரிஜினல் நடையில்னா இவ்வளவு வேகமா நான் போக மாட்டேன். நன்றி தங்கள் சுட்டிக்காட்டு. ஊடால என்று சொன்னார். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் இயல்பான தமிழ்ல பேசலாம். ஒவ்வொரு வட்டார தமிழ் இருக்கிறது. நெல்லை தமிழ் கொஞ்சம், மதுரை தமிழ் வாழ்வீசும், குமரி தமிழில் அலையாடும், சென்னை தமிழில் உழைக்கும் மக்களின் வேர்வை வாசம் வீசும். அன்பிற்கினிய சகோதரர் வாஞ்சையோடு எனது தமிழை பாராட்டி நிதியமைச்சர் என்னோடு தமிழ் வகுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி பார்த்தால் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சங்க தமிழிலால் பேசுகிறார்? அவரே இயல்பான தமிழில் தான் பேசுகிறார். அப்படி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றால் நேர்மையான ஒரு நிதி நல்கைக்காக, நேர்மையான ஒரு நிதி பட்ஜெட்டை கூட்டத்திற்காக நிதியமைச்சர் ஒரு வகுப்பு நடத்த வேண்டும். அதில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். சார் தேங்க்யூ. அமைச்சர் நீங்க நேரம் என்ன சரி, உங்களை பத்தி கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்க சார். நான் பாஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலா ஒரு அஃபென்ஸாக ஆடுவேன், டிஃபென்ஸாக ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும், எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கற்றுனீங்கன்னா நானும் கற்று முடியும். அப்படி வேணாம், குறுக்க பேச வேணாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன் தலைவர்களே. ஒரு 30 to 25 இயர்ஸ் எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்திருக்கேன். என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. இப்போ இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்ணுறது, பொதுவாக சொல்கிறேன், ஜாதி ரிலேட்டடாக பண்ணுறது, பெண்கள் ரிலேட்டடாக பண்ணுறது, இப்போ மொழி ரிலேட்டடாக வந்துட்டாங்க. செயல் செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு எங்கள் தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிளில் படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா நீங்க லோக்சபால உங்களோட மதுரை எம்பியா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்திருக்கிறவர், இது வரைக்கும் 5 வருஷமா மினிஸ்டரா இருந்து 5 வருஷமா அங்க டேர்ம்ல இருந்திருக்காங்க. ஒரு நாளும் அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதே கிடையாது. ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. அவர் அவரோட தலைவராக மகனா இருந்தார், ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. நாங்க ட்ரை பண்றோம், நாங்க முயற்சி பண்றோம். நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது, நான் சொல்றது இப்ப என்னால நோட் பண்ணீங்க, அவை குறிப்பிட்டு நீக்கிறேன். கடந்த 60, 75 நாட்கள்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை ரீதியாக நிறைய மீட்டிங் வச்சிருக்காங்க. அது ரிலேட்டடா சில ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம், நிறைய ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 நாட்கள் முன்னாடி நடந்துச்சு இருந்ததும் இப்போ இருக்கிற நிலைமை என்ட்ரி டிஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. 15,000 crores 65 டேஸ்ல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி, எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் செயல் இதுதான், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. மாண்பு நிதியமைச்சர், நான் சொல்றேன், மாண்பு நிதியமைச்சர், இல்ல மாண்பு நிதியமைச்சர் நீங்க வந்து இல்ல இத மாண்பு அமைச்சர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. இல்ல இருங்க. இல்ல மாண்பு நிதியமைச்சர் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு லைட்டர் வெயில எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரணமான ஒரு இதா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இயல்பா கொண்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாத. நீங்க மாண்பு பொதுப்பணித்துறை போதும். நான் என்ன சொல்ல, உங்க விளக்கத்தையும் உங்களுடைய உள்ளம் சொன்னதையும் நீங்க உதட்டிலே சொல்லிவிட்டு அது போதும், அது போதுமான. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அண்ணாவுடைய மொழி இருமொழி கொள்கை. இங்கு யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பட்ஜெட் உரையை தெளிவாக அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெளிவாக பேசியிருக்கிறாரு.
இந்த விஷயம் திமுக ஆட்சியில் திரு PT.R. பழனிவேல்ராஜன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போதும் நடந்தது தான். அவர் அமெரிக்காவிலேருந்து வந்தவர், அக்கௌண்ட்ஸ் படித்து வந்தவர். அவர் தாக்கல் பண்ணும்போதும் வந்தது. இதை யாரும் அப்பொழுது கேலியோ கிண்டலோ செய்யல. அன்னைக்கு இருந்த எதிர்கட்சியா இருந்த அதிமுகவுக்குமே எதுவுமே செய்யல. அது ஒவ்வொருத்தருடைய ஒரு மொழி. அது இப்ப அண்ணனை பத்தி சொன்னாங்க. அவரு சென்னைக்காரர் இல்ல, புதுச்சேரிக்காரரு. புதுச்சேரி கடலூர் மொழியை பேசக்கூடியவர். தமிழ் பேசுவார். தமிழை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது. அதுதான் முக்கியம். அதனால சில வார்த்தைகள் நாங்கள் எப்பயுமே மரபுப்படி நீங்க there is action, அதாவது where is action there is action சொல்லுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பதில் கொடுக்கிற இடத்துக்கு நாங்க வராமல் உங்களுடைய கருத்துக்களையும் திட்டங்களையும் பாலிசியும் பேசினா பெட்டரா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஒரு முக்கியமான செய்தி சொல்லிடுறேன். இருங்க. பொது மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதியமைச்சர் ரொம்ப சீரியஸாக ஆகியது. இவர் வழக்கத்தில் நீங்கள் பேசுகிற வழக்கில் நீங்கள் பேசுகிறீங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. அவர் புதிய சட்டமன்ற உறுப்பினர். இப்போ நாங்கள் யாராவது சொல்லியிருந்தோம் நீங்கள் யாரும் வருத்தப்படலாம். அவர் புதியதாக இப்போ தான் அந்த கன்னி பேச்சு பேசுகிறார். ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். அவர் திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர். அவர் திருநெல்வேலி மொழிக்கும் வடசென்னை மொழிக்கும் தென் சென்னை மொழிக்குமே வித்தியாசம் இருக்குது. தென்னார்காடு மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா 82, 83 தான் சொல்லுவாங்க. 82, 83 சொல்ல மாட்டாங்க. பழக்கம் வீடுன்னு சொல்லுவோம் பல பேர். தென்னார்காடு மாவட்டத்தில் ஊடுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போறேன்னுவாங்க, வீட்டுக்கு போறேன்னு பண்றாங்க. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள். அவர் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படித்தவர். ஏன்னா அவர் மாப்பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அவருக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய அண்ணனுடைய மாப்பிள்ளானால அவர் கல்யாணம் பண்ற காலத்தே தெரியும். அப்படிதான் பேசுவார் அவர், எனக்கே தெரியும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கை உள்ள மாநிலம் இந்த மாநிலம். ஆங்கிலமும் தமிழும் இருநிலம் உள்ள மாநிலம். அவர் கன்னி பேச்சில் ஒரு நகைச்சுவையாக சொல்லுன்ற அடிப்படையில் அவர் சொல்லப்பட்டதை ஒழிய அதான் நீங்க சீரியஸ் ஆகணும்னா நீங்க எப்பவுமே நீங்க பேசுற மாதிரி. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லிடுறோம். இது தொடர்பாக பொது நடைமுறை விதிகள், பேரவை விதிகளில் 86 பேரவையின் அலுவல் தமிழிலோ ஆங்கிலத்திலோ இரு மொழிகளிலுமோ நடைபெறலாம். தமிழ்லையும் பேசிட்டு இங்கிலீஷையும் பேசிட்டு தமிழ்லையும் பேசலாம். இன்னொரு சுவையான செய்தி உங்களுக்கு சொல்றேன். இதே அவையில் மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சித் தலைவர் அம்மா உட்கார்ந்திருப்பார்கள். எதிரில் திரு கோபிநாத் என்கின்ற ஒரு மாண்பு உறுப்பினர் இருப்பார். அவர் ஓசூரை சேர்ந்தவர். அவர் திடீரென்று தமிழ் பேச வர தெலுங்கில் பேச ஆரம்பித்து விடுவார். அம்மா சிரித்து கொண்டே சொல்வார்கள், நீங்கள் தெலுங்கிலே பேசுங்கள் என்று. தெலுங்கிலே அம்மா பதில் சொல்வார்கள். ஆக மொழியை காட்டிலும் எந்த உணர்வோடு சொல்லுகிறோம் என்பதை மக்களும் மாமன்ற உறுப்பினர் புரிந்து கொண்டார்களா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அந்த வகையில் இப்போது மாண்புமிகு நிதியமைச்சர் இதை புரிந்து கொண்டிருப்பார், மாண்புமிகு உறுப்பினர் புரிந்து கொண்டிருப்பார். புரிந்ததில் இருப்பதனால் இத்தோடு முடித்து விடுகிறோம். அடுத்த கட்டமாக அடுத்த உறுப்பினரை நான் பேச அழைக்கின்றேன். மாண்பு உறுப்பினர் நிறைய விஷயங்களை இதை தெளிவுபடுத்த போகின்ற நீங்கள் சரியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும். நிறைய பேர் சாப்பிடாம உட்கார்ந்து எப்படா முடியும் என்ற காலையில் நீங்க எனக்கு நான் தொடங்கினது 15 25 முடிச்சிடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரொம்ப கேட்டு உங்களை சிரமப்படுத்த மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா நிறைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த நாட்டு மக்களுக்கு அது தெரியணுன்றதுக்காக இந்த கேள்விகள் இங்க வைக்கிறேன். நீங்க வெறும் விவாதம் மட்டும் போதாது. ஒரு தீர்வு என்பதற்கு சரியான பதில், அதற்கான அணுகுமுறை, அதற்கான திட்டங்களை இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அந்த கேள்வியை கேட்க எனக்கு இங்க அதுக்குதான் எங்களை அனுப்பி இருக்க. இல்ல, ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன். இதை செய்ய போகின்றா இல்லையான்னு பதில் கேட்டீங்க. உடனடியாக அனுப்ப போகின்றா இல்லையா அந்த கேள்வி உங்கள் முன்னாடி விரைவில் முடிக்க கோருகிறேன். சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். நான் 10 நிமிஷம் தான் எனக்கு கொடுத்த டைம்ல கண்டிப்பா நான் முடிச்சிருவேன். இல்லை, அதுதாங்க நிர்வாகத்தினுடைய திறமையே. ரொம்ப கடுமையாக நம்ம பதில் சொல்ல முடியாத கேள்வி வரும்போது அதை திருப்பி விட்டுறது, இல்லை ஏதாவது ஒரு பதில் சொல்லி திருப்பிட்டு அது ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை தான். அது எப்பவுமே அது கரெக்டு தான். கரும்புக்கு ஊக்கத்தொகை வழங்கியதில் இந்த அரசு மிகப்பெரிய அளவுக்கு இது வரைக்கும் செய்யாததை செய்திருக்கிறது என்று காலையில் பேசினார்கள். அது ஒவ்வொரு வருஷமும் கூட்டுறது தான். இந்த வருஷம் நீங்க 300 கூட்டிக்கிறீங்க, அடுத்த வருஷம் 400 கூட்டினா இதை விட கூட தான் வரப்போகுது. அடுத்த வருஷம் பார்க்குறப்ப இந்த வருஷம் குறைவாயிடும். ஆக அதில் கூடுதலாக இதுவரைக்கும் வரலாறுல இல்லாத உயர்வுலாம் இல்லை. அது ஒரு தொடர்ந்து நடக்கிற ஒரு நடவடிக்கை. ஊக்கத்தொகைன்றது ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கறது தான். அந்த ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறப்ப அந்த அமௌண்ட் இப்போ இந்த வருஷம் 300 இருக்குதுன்னா அடுத்த வருஷம் 500 ஆக போகுது.
கடந்த முந்தைய ஆட்சி காலம் 2021, 22 அவங்க ஆட்சிக்கு வந்த காலங்களில் 50 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட முந்தைய காலங்களெல்லாம் 50, 60 ஆண்டு இருந்திருக்காங்க எல்லாருமே. அவங்களாம் இப்போ கொடுக்கும்போதெல்லாம் 100 ரூபாய்க்கு மேலே கொடுத்ததே இல்லை. 2021, 22 அந்த ஆட்சி காலங்களில் கொடுக்கும்போது கிரேட் ஏக்கு 100 ரூபா தான் கொடுத்தாங்க. 2022, 23 அதே 100 ரூபா தான், இன்க்ரீஸ்லாம் பண்ணலை. காமன் வெரைட்டிக்கு அது 75 ரூபா கொடுத்தாங்க 2021, 22. 2022, 23 75 ரூபா தான் கொடுத்தாங்க, இன்க்ரீஸ்லாம் பண்ணலை. ஆட்சி பல ஆண்டு காலமாக இருந்துட்டு இருக்காங்க, இன்க்ரீஸ் கொடுக்க முடியல. அடுத்து 2023, 24 கிரேட் ஏக்கு 107 ரூபா, வெறும் 7 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 107 தான் கொடுத்தாங்க. அதே போல் காமன் கிரேடுக்கு அதே 7 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 82 ரூபா தான் கொடுத்தாங்க. 2024, 25 130 ரூபா கொடுத்தாங்க கிரேட் ஏக்கு, காமனுக்கு 105. அதே போல் 2025, 26 கடைசி அவங்க ஆண்டு காலம் முடியும் போது 156 ரூபா, அதாவது கிரேட் ஏக்கு 26 ரூபா அதிகப்படுத்தி 156 ரூபா கொடுத்தாங்க. காமன் கிரேடுக்கு 105லேருந்து 131 கொடுத்தாங்க. இதுதான் அவங்களால இத்தனை ஆண்டு காலமாக இருந்த அரசியல் வாழ்க்கையில் அவங்க பண்ண முடிஞ்சது தான். ஆனால் நாங்கள் வந்து 3 மாதங்களிலேயே விவசாயிகளுடைய குறைகளை கேட்டு 2025, 26 156 ரூபா கிரேடியை அவங்க கொடுத்ததை நம்ம 289 ரூபா கொடுத்துருக்கோம். காமன் கிரேடில் 131 ரூபா கொடுத்துட்டு இருந்ததை 156 ரூபா அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். இது 5 ஆண்டு காலம் மட்டும்தான் சொல்கிறேன். 50 ஆண்டு காலம் எடுத்து பார்த்தாலே 50 ஆண்டு காலம் இதே நிலைமை தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இதை விவசாயிகள் கோரிக்கைகளையும் இருக்கிற சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு சொன்ன மாதிரி அதிகப்படியான ஹிஸ்டரியிலே இல்லாத அளவு அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். அன்றைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அன்றைய சூழ்நிலையில் வேற, அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உர விலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசு, அது வந்து பொருத்தமா இருக்கு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முன்னாள் முதல்வர் பேசுகிற போது இங்கே சொன்னார்கள், கூலி உயர்வு, அதே உரவிலை உயர்வு, இதெல்லாம் எப்பவும் ஒப்பிட்டுறதே கிடையாது. நாம் கேட்குற ஒன்று கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கியிருக்கிறதா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அதிமுக ஆட்சி இருக்கும்போது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. ரெண்டாவது, ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுது 20வது ஆண்டு, இன்னைக்கு 26வது ஆண்டு, 2020, 2026, அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இன்னைக்கு பல மாறுதல் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுகிறது, உரவிலை உயர்ந்தாச்சு, டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்திருக்கீங்க ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது, முதலில் தெரிஞ்சுக்கல. மாற்றி மாற்றி உரவிலை ஏறிவிட்டது, உரவிலை ஏறிவிட்டது, உரவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு, நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டும். தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் அது போன்ற பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல உங்களுக்கு தெரியும், உர பற்றாக்குறை வருகிற போது தமிழ்நாட்டிலே எங்கும் உரம் கிடைக்கவில்லை என்ற நிலையில கூட அன்றைக்கும் இதே மானியத்தை தான் நீங்கள் உயர்த்தினோமே தவிர வேறொன்றும் இல்லை. இப்போது புரிந்து கொண்டால் சரி. காலையிலிருந்து இல்லை, இப்போ இந்த அவை தொடங்கினதுலேருந்து பார்க்குறேன், பேசுகிறவங்க 10 நிமிஷம் பேசினா 30 நிமிஷம் பதில் சொன்னாங்க. நான் ஒரு 5-6 கேள்வி தான் கேட்டேன், ஒருத்தர் கூட பதில் சொல்ல. பதிலை பெற்று இந்த நாட்டு மக்களுக்கு நான் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான பதிலை பெற்று தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்ட வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். அதை பற்றி என்ன ஆச்சு, இந்த 11,000 கோடி நீங்கள் இன்க்ளூட் ஆகலையே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவங்க ஒரு கமிட்டி ஹெட் பண்ணியிருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது வந்து ஹெடட் பை ககன்தீப் சிங் பேடி அவர்கள், ஐஏஎஸ். இந்த பென்ஷன் கமிட்டி ஹெட் பண்ணது அவங்க தான். அவங்க ரெக்கமெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, the taps வந்து கேன் பி இம்ப்ளிமெண்டட் ஒன்லி வென் த ஃபண்ட், இந்த நிதின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்டேருந்து அவங்க எக்ஸ்ட்ரா பாரிங் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க 1/1/2026 அந்த அதுக்கப்புறம் ஆனர் ஆஃப்டர் 1/1/2026 வரைக்கும் இன்ட்ரிம் ரிலீஃப் கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்ட்ரிம் பே அவுட் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்ட்ரா பாரோயிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா த்ரூ டேப்ஸ் கம்பல்சரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது.
அது கூடிய விரைவில் இன்கேஸ் இந்த ஆகஸ்ட் ஹவுஸில் இன்ஃபார்ம் பண்ணுறது வந்து என்னென்னா அக்ரி பண்ணிட்டாங்கன்னா வரப்போகிற சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக இந்த டேப்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. தகவல் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குழுவை பொறுத்தளவுக்கு அது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்கிற அடிப்படையில் தான் அந்த டேப் சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். அதான் பரிந்துரை செய்தோடு மட்டுமல்ல, நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது அதுக்காக 11,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கிட்டு தான் வந்தோம். அதுதான் நீ கட் பண்ணிட்டீங்க. 11,000 மாத்திரம் கூடுதலாக இன்னும் 3,000 சேர்த்து 14,000 கட் பண்ணுன்றதான் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் துறையில் கேளுங்க, அது உறுதியளிக்கப்பட்ட திட்டத்திற்கு நாங்கள் அறிவித்ததோடு மட்டுமல்ல, பரிந்துரையோடு அல்ல, அது உறுதி செய்யப்பட்டு ஆணையிடப்பட்டு 11,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டது என்பதை மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன்.